ஆண்டு சமூகத்தில் உண்மையாக இருக்கும்போது ஆசீர்வதிப்புன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். என்மேல் பட்சமும் உண்மை உள்ளனாயிரு. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் நம்ம போய் நம்ம சம்பாதிக்கிறதோ சோதனை தாங்கத்தக்கதாகவும் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கு. ஜெபம் செய்வோம். எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் ஆண்டவரே உடைய வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட இருங்க. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க அப்பா. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் ஜீவனு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு இந்த புதிய மாதத்தில் இந்த வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒரு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யாராவது ஒருத்தர் உண்மையாக செயல்பட்டார்னா, லஞ்சம் வாங்காமல் இருந்தார்னா, அங்கே ஒரு சிலலாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. இல்லை ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயா நான் உண்மையாக தான் இருக்கிறேன், யாரும் எந்த தீங்கும் செய்யலை, ஆனாலும் கர்த்தர் கடவுளை என்ன இப்படி வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு சிலர் பேசுவாங்க. ஒரு சிலர் எங்கே சில அக்கிரமம் பண்ணுறாங்க, அநியாயம் செய்கிறாங்க, பாவம் செய்கிறாங்க, அவங்க தான் நல்லா இருக்கிறாங்க. இல்லை ஒரு சிலர் கிறிஸ்தவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, அப்படிலாம் ஒரு சிலர் பேசுவாங்க. ஆனால் வார்த்தை சொல்லுது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆனால் உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், வேதம் படிக்கிறேன், உபாசனம் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு இப்படிலாம் இருக்க சொல்லி நினைப்போம். அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நம்ம ஆண்டு சமூகத்தில் உண்மையாக இருக்கும்போது சரியான ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். யோபு 5:9 சொல்கிறாரு, ஆராய்ந்தமுடைய பெரிய காரியம் எண்ண முடியாதான் அவர் அதிசயத்தை அவர் செய்வார். ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தாரோ, வானத்து நட்சத்திரம் போலும் கடற்கரை மணலை போல உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆசீர்வதித்தார். போல அந்த தேவன் சொல்கிறாரு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் படிக்கும்போது ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்தில் 29 இஸ்ரவேல் மரணம் அடையும் காலம் சமீபித்து அப்போது அவன் தன் குமாரனாகிய யோசேப்பை வரவழைத்து அவனை நோக்கி, என்மேல் உனக்கு தயவு உண்டானால் உன் கையை என் தொடரின் கீழே வைத்து என்மேல் பட்சமும் உண்மை உள்ளனாயிரு. ஒருவேளை இஸ்ரவேல் அதான் யாக்கோபு மரணம் அடையும் அந்த சமீபமாக இருக்கும்போது ஒருவேளை யோசேப்பை அழைத்தவர் சொல்கிறாரு, நீ என் தயவு உண்டானால் உன் கையை என் தொடரின் கீழே வைத்து என்மேல் பட்சமும் உண்மை உள்ளனாயிரு என்று சொன்னார். அதே போல தான் யோசேப்பு ஒரு உண்மையுள்ளனா அவன் இருந்தான். தன்னுடைய அண்ணமார் ஒருவேளை அவங்களுடைய தேசத்தில் கானான் தேசத்தில் பஞ்சம் ஏற்படும் போது கூட எகிப்து தேசத்துக்கு அங்கே வராங்க, உணவுப் பொருட்கள்லாம் வாங்க வரும்போது கூட தன் அண்ணமார் என்று அவன் தெரிஞ்ச பிறகு கூட தன் அண்ணமார் அவன் பழி வாங்காமல் அவனை வழி நடத்தினான். அதே போல் இஸ்ரவேல் அதான் யாக்கோபு இறந்த பிறகு கூட தன் தகப்பனார் இறந்த பிறகு கூட தன் அண்ணமார் அவன் பழி வாங்கலை. அவன் சரியாக இருந்தான், உண்மையாக இருந்தான். அதனால் கர்த்தர் அந்த எகிப்து தேசத்தில் அவனை அதிபதியாக வைத்தார். அல்லேலூயா. அப்போ உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 12:7 சொல்கிறாரு, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவன். ஒரு அலே சொல்லுவோமா? இங்கே
கடவுளே ஒரு சாட்சி கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்னா, என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, எங்கும் எப்பேற்பட்டவன் உண்மை உள்ளவன் என்று இங்கே ஆண்டவரே இங்கே சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், அந்த அதிகாரத்தில் படிக்கும்போது எத்தியோப்பியா தேசத்தை ஸ்திரியை அவன் விவாகம் பண்ணது நிமித்தம் மீரியாமும் ஆரோனும் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஏன் ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் பேசுவாரா, எங்கிட்டலாம் பேச மாட்டார்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போ தான் கர்த்தர் நான் சொல்ல தெரியுமா, அவங்களை எல்லாரும் நீங்கள் எல்லாம் என் சமூகத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறார். இப்போ 4ஆம் வசனத்தில் சடுதிலே கர்த்தர் மோசையும் ஆரோனையும் மீரியாமை நோக்கி, என்னாங்க 12:4 படிக்கிறேன், நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசல் நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர் இருவரும் போனார்கள். அப்போ வருங்க 6ஆம் வசனம் சொல்லப்படுது, அப்போது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டிலே எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. இப்போ கர்த்தரே அவனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்குறாரு, என் வீட்டிலே அவன் எங்கும் உண்மை உள்ளவன். அப்போ பாருங்க, இவங்க மோசேக்கு விரோதம் பேசினா கூட அவங்களுக்கு பாரு என்ன நடக்குதுன்னு பார்த்தேன்னா, மீரியாமுக்கு உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகத்தினால அவங்க அந்த வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது மோசே தான் தன்னுடைய அக்காவுக்காக பாரப்பட்டு ஜெபிச்சான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில், தன் தாயின் கர்ப்பத்திலே பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளை போல அவள் ஆகாதிருப்பதாக இருந்தான். அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அல்லேலூயா. ஒருவேளை அக்கா இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படலை. அவன் என்ன செஞ்சானா, தன் அக்காவுக்காக அவன் ஆண்டை நோக்கி கூப்பிடுறான், அவளை குணமாக்கும் என்று அவன் கெஞ்சி பிரார்த்தனை பண்ணான். அல்லேலூயா. இந்த உண்மையுள்ள மனுஷன் ஒருவேளை யார் மூலியமாக, அவன் வீட்டார் மூலியமாக பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை அவங்க உறவினர் மூலியமாக வந்தாலும் சரி, அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க. அவங்களுக்காக ஜெபிப்பாங்க. இவங்க தான் உண்மையில் ஒரு மனுஷன். அல்லேலூயா. நம்ம அருமையான தேவ ஜனமே, உள்ள இயேசு கிறிஸ்துவோட அதான் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம் ஒருத்தர் படிங்க. மத்தேயு 5:44 படிங்க பார்க்கும். மத்தேயு 5:44 படிங்க. யாரோ ஒருத்தர் படிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்கிறாரு, கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். உடலே சொல்லுமா, ஒரு கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காத்து கொள்வார். இப்போ கர்த்தர் உண்மையுள்ளவர். அதான் இங்கே சொல்கிறாரு. இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல தெரியுமா, அவர் உண்மையாக வாழ்ந்தார் இந்த பூமியில், நன்மை செய்கிற அவர் சுற்றி திரிந்தார். அப்போ அவர் தான் சொல்கிறாரு. ஒருவேளை மத்தேயு 5:44 அங்கே தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிற ஆசீர்வதிங்கள், உன்னை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணி என்று சொல்லப்பட்டது. ஒருவேளை அவர் உண்மையுள்ள இருந்தார், அதே போல் நாமும் உண்மையுள்ள இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்மளை துன்பப்படுத்துவதற்கு நம்ம சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படி நம்ம உண்மையாக இருக்கும்போது நாம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அந்த மனிதருக்காக ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. ஆமாம். ஒருவேளை யோசேப்புக்கு அவங்க அண்ணன்மார் தீமை தான் செஞ்சாங்க. சொப்பனக்காரன் வரான் அப்படின்னு சொல்லி தன் தம்பிகிட்டு இருந்த எல்லா தின்பண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஒரு குழியில் தூக்கி போட்டாங்க. கடைசியில் அந்த வழியாக இஸ்மவேலர் வந்த பிறகு இஸ்மவேல் கையில் அவனை விற்றுட்டாங்க. அப்படி பாடுகளை அனுபவித்து துன்பங்களை அனுபவித்து அந்த யோசேப்பு கர்த்தர் அவனை உயர்த்தினார். அந்த ஒருவேளை அவன் அந்த அந்த போர்த்திபார் வீட்டில் அங்கே இருக்கும்போது கூட அந்த எஜமானுடைய மனைவி தவறான ஒரு
செயலுக்கு கூப்பிடும்போது கூட அவன் விலகி போனான். எல்லா இடத்துலையும் உண்மையாக இருந்தான். யோசேப்பு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உண்மையாக இருந்தான். அதான் வசனம் சொல்லுது, அவன் கனி தரும் திராட்சை செடி. அல்லேலூயா. ஒரு கனி கொடுக்குற மகனாக இருந்தான்னு சொல்லப்படும். கரம் ஒன்று தோட கண்டேன், நிமிர்ந்தேன், இயேசு நின்றார். கரம் ஒன்று தோட கண்டேன், நிமிர்ந்தேன், இயேசு நின்றார். என்னை அரவணைத்தான், ஏந்திக் கொண்டான், குழந்தையை போலானேன். என்னை அரவணைத்தான், ஏந்திக் கொண்டான், குழந்தையை போலானேன். கரம் ஒன்று தோட கண்டேன், நிமிர்ந்தேன், இயேசு நின்றார். இயேசுதானே மெய்யான திராட்சை செடியானவர். இயேசுதானே மெய்யான திராட்சை செடியானவர். அவரில் நான் அதிகமாக கனிகள் கொடுக்கும் கொடியாவேன். அவரில் நான் அதிகமாக கனிகள் கொடுக்கும் கொடியாவேன். என்னை அரவணைத்தான், ஏந்திக் கொண்டான், குழந்தையை போலானேன். என்னை அரவணைத்தான், ஏந்திக் கொண்டான், குழந்தையை போலானேன். கரம் ஒன்று தோட கண்டேன், நிமிர்ந்தேன், இயேசு நின்றார். கரம் ஒன்று தோட கண்டேன், நிமிர்ந்தேன், இயேசு நின்றார். ஒருவேளை உண்மையாக நம்ம இருக்க வேண்டும். ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் அம்மா இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் தன்னுடைய மகளுக்கும் உதவி செய்கிறாங்க, தன்னுடைய பேத்திக்கும் உதவி செய்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு நன்மையான காரியங்களை அவன் செய்கிறாங்க. ஆனால் அந்த பாஸ்டர் அம்மாவுக்கு விரோதமாக அந்த குடும்பத்தாரை செயல்படுறாங்க. ஆனால் அவங்க அந்த அந்த குடும்பத்து தேவையான எல்லா காரியங்களும் அவங்க செய்கிறாங்க. நான் அவங்க பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஒரு பக்கம் அவங்களுக்கு சில சபையில் ஒரு தடைகள் இல்லை ஒரு பாடுகள் இருந்தாலும் குடும்பத்தின் மூலியமாக அந்த அம்மாவுக்கு உபத்திரம் வந்தால் கூட தன்னுடைய காரியத்தில் அவங்க செய்கிற அந்த செயல்கள்லாம் உண்மையாக எப்போதுமே கவனிக்கிற மாதிரி தான் அந்த குடும்பத்தை அவங்க கவனிக்கிறாங்க. அப்படி தான் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். உள்ள இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவர் சொல்கிறார், பிதாவை இவர்களை மன்னியும். யார் அவரை உபத்திரப்படுத்தினாங்க? அவரை 39 அடி அடித்தாங்க. அவர் முகத்தில் காரி துப்பினாங்க. ஒருவேளை ஒரு போர் சேவன் ஈட்டியில் என்ன பண்ணாங்க? அவரை குத்தணும். பாருங்கள், அவர் சொல்கிற அந்த வார்த்தை, பிதாவை இவர்களை மன்னியும். அதனால தான் அவர் உண்மை உள்ளராக அவர் இருந்தார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்கிறாரு, நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். படிங்க பாருங்க, யாராவது ஒருத்தர் சத்தமா. இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தம்மைத்தாமே மறுதலிக்க மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவர் உண்மை உள்ள அந்த கடைசி வரைந்தும் அவர் உண்மையாக இருந்தார். கடைசி வரைந்தும் சிலுவையின் மரண பரிந்தும் தம்மை தாழ்த்தினார். அப்போ பாருங்க, அவர் உண்மை உள்ளவராக இருந்தால் பாரு இருக்கிறார். நாம் உண்மை உள்ளவராய் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நாம் ஒரு ஆண்டவரை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். இயேசுவை தான் நம்ம பின்பற்ற வேண்டும்.
அல்லேலூயா. ஆமாம், அவர் தான். இந்த கடைசி நேரத்தில் கூட பாருங்க, ஒரு மனுஷன் ஒருவேளை அவருக்கு விரோதமாக அங்கே பேசும்போது போர் சகல ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து என்ன பண்ண காதை, இந்த மல்குஸ் என்ற காதை வெட்டிடுவாங்க. உடனே இயேசுக்கு சேர்த்து என்ன பண்ணுறான், அந்த காதை என்ன பண்ணுற ஒட்ட வைத்தார். அல்லேலூயா. ஆமாம், நன்மையான காரியம் தான் அவர் செஞ்சார். அவர் உண்மையுள்ளதான் அவர் இருந்தார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஒருவேளை நம்முடைய ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் எவ்வளோ பாடுகள் எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை நம்ம அப்படியாக வாழ வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 11:24 சொல்கிற படிக்குவாங்க. அப்போஸ்தலர் 11:24 படிங்க. அப்போஸ்தலர் 11:24 படிங்க பார்க்கும். அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் விசுவாசத்தில் நிறைந்தவனுமாய் இருந்தான். யாருன்னா படிங்க. அநேக ஜனங்கள் கர்த்தரிடமே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அவன் நல்லவனும், யாரு? பர்னபா என்கிற மனுஷன் நல்லவனும். அதான் அவன் ஒரு சாட்சியாக வாழ்ந்தான், ஒரு உண்மையாக வாழ்ந்தான். அதனால தான் சொல்லப்படுகிறது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசம் நிறைந்தவனாக இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. நல்லவன் அப்படின்னு பேர் எடுக்கிறதுக்கு நீண்ட நாட்கள் ஆகும். அல்லேலூயா. கெட்ட பேர் எடுக்கிறது தான், கெட்டவன் பேர் எடுத்து உடனே அந்த கெட்ட பேர் எடுத்துட முடியும். நல்லவங்க என்ற பேர் எடுக்கிறது நீண்ட நாட்கள் ஆகும். ஏன் என்ன சொல்ல போனால் அவங்க மரித்த பேர் தான் சொல்லுவாங்க, இவன் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இவன் உண்மையான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த உண்மையாக நம்ம வாழ வேண்டும். மோசே எங்கும் உண்மையெல்லாம் இருந்தான் என்று சொல்லப்படும். நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 47:29 அவர் சொல்கிறாரு, யாக்கோபு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ என்மேல் பட்சமும் உண்மையுள்ளனாக இரு அப்படின்னு சொல்கிறாப்படி. யோசேப்பை பார்த்து சொல்கிறாப்படி. ஒரு அதே போல் நம் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஆபிரகாமை பார்க்கும்போது ஆண்டவர் வந்து ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, ஆதியாகமம் 15 ஆதியாகமம் அதிகாரத்தில் சொல்கிறார், 12:2 சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒரு ஆபிரகாம் பற்றி பார்க்கும்போது அவன் எப்படிலாம் ஆண்டருக்கு உண்மையாக இருந்தான் நிறையா நம்ம பார்க்க முடியும். அவன் எப்படி உண்மையாக இருந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மகனை எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்கிறார். உடனே புறப்பட்டு போகிறான். ஆதியாகமம் 22 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 2 சொல்கிறாரு, அப்போது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசோதனும் உன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கேயே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றான். உடனே அவன் கீழ்ப்படிந்து போகிறான். வசனம் சொல்லுது, 12 சொல்கிறாரு ஆதியாகமம் 22:12, அப்போது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படணும் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. என்ன சொல்றாரு? தேவனுக்கு நீ பயப்படணும் என்று சொல்ல. அவன் எந்த காரியத்தில் அவன் உண்மையாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அது இல்லாமல் அவங்க வீட்டுக்காரம்ம இறந்த பேரை கூட, சாரால் இறந்த பேரை கூட ஒரு கல்லறை வேணும், அந்த கல்லறை வந்து இலவசமாக கொடுக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவனை கூட இல்லை நான் பணம் தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து அந்த இடத்துக்கு மக்பேலான்னு சொல்லி பேரிட்டு அந்த கல்லறையில் அவன் புதைச்சான். அந்த இடத்துல கூட யாரையும் அவன் ஏமாற்றின மாதிரி தெரியல. அல்லேலூயா. அப்படி அவன் உண்மையாக வாழ்ந்தான். அப்போ பாருங்க, ஒரு அந்த கடலுக்குரிய விஷயத்திலும் சரி அவன் உண்மையாக இருந்தான். மற்ற இடங்களிலும் உலகப்பரமான காரியம் தான் உண்மையாக இருந்திருக்கான். அல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு விரோதமாக அநேகர் செயல்பட்டாலும் அவன் ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுவான். ஆண்டவர் அவனோட பேசுவார், அதன்படி அவன் நடந்தான். அல்லேலூயா. ஆமாம், அப்பேற்பட்ட ஒரு ஆபிரகாம், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், 18 சொல்கிறார், ஆதியாகமம் 22:18 சொல்கிறார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுறேன் என்றான்.
17 வசனம் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போலும் கடற்கரை மணலை போலும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்கின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார் என்றும் சொல்லப்படும். அல்லேலூயா. ஆமாம், அப்படி கர்த்தர் அவன் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். ஒரு அதே போல் நம்ம எப்போதுமே ஆபிரகாம் போல் நம்ம என்ன பண்ணுமே? வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாம் அந்த எல்லா காரியத்திலும் அவன் உண்மையாக இருந்தான் என்று சொல்லப்படும். அல்லேலூயா. ஆமாம். ஆதியாகம அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவன் விசுவாசத்தில் கூட அவன் எப்படி இருந்துக்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை சொல்லாரு பாருங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 சொல்றாரு. படிங்க பார்க்கும். ஆதியாகமம் 15:5-6 படிங்க. வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், கூடுமானால் அவள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. அது இல்லாமல் அவன் இடத்துல பாருங்க, விசுவாசம் அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ வானத்தை அண்ணாந்து பாரு, வானத்து நட்சத்திரம் போலும், வானத்து நட்சத்திரம் என்ன கூடுமானால் அவள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி வண்ணமாக இருக்குன்னு சொல். வானத்து நட்சத்திரம் போல் கடற்கரை மணல் போல் பெருகுப்பன்னு சொல்கிறாரு. சொன்ன மாத்திரமே அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அல்லேலூயா. கர்த்தர் மேலே ஒரு உண்மையான மனுஷன் கர்த்தரை அவன் நம்ப வேண்டும், அவன் விசுவாசிக்க வேண்டும். அவனை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவன் நீங்கள் வேத வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:9 படிங்க. 1 கொரிந்தியர் 1:9 சத்தம் வந்து படிங்க. 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவரோடு நீ ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் எப்பேற்பட்டவரா? உண்மையுள்ளவர். அப்போது நம்ம அவரிடத்த நண்பனாக இருக்க வேண்டும், அவரிடத்த நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். அவர் அல்லேலூயா. ஆமாம். அப்போ அவர் நம்ம அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. ஆமாம், அவர் தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அந்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ அவரை போல நம்ம எப்போதும் எப்படி இருக்கணுமா? உண்மையாக இருக்க வேண்டும். அவரை போல அநேகர் நேசிக்க வேண்டும், சத்துருக்களை நேசிக்க வேண்டும், சபிக்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அப்போது உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 24 வசனம் படிங்க. யோவான் 4:24 படிங்கம்மா. யோவான் 4:24 படிங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா சொல்றாரு, அவர் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் சொல்றார். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியில் நிறைந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னா அப்படி நம்ம உண்மையை தொழுது கொள்ளும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அந்த சமாரிய ஸ்திரீ பார்த்து அங்கே சொல்கிற அந்த வார்த்தை, அப்போ வேதவசனம் சொல்லுது, தேவன் ஆவியாக இருக்கிற அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலங்களில் அருமையான தேவ ஜனமே, நம்ம நல்ல ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இனி நம்ம நாட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன்னும் நம்ம பரிசுத்தால் நிறைஞ்சு நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னும் நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை மோசே போல நம்ம உண்மையாக இருக்கணும். ஏன்னா மோசே பார்த்தீங்கன்னா
அவன் இஸ்ரேல் ஜனங்களுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 40 நாள் ஜெபிப்பான், அடுத்து ஒரு 40 நாள் அவன் ப்ரேயர் பண்ணுவான். இப்போ ஜனங்களுக்காக அவன் ஜெபித்த ஒரு மனிதன். ஆபிரகாம் பற்றி சொல்லும்போது ஆபிரகாம் பாருங்க, அவன் ஆண்டவரே 50 பேர் இந்த பட்டணத்தை அழிப்பிடும், 40 பேர் இந்த பட்டணத்தை அழிப்பிடும் சொல்லி அவனும் அந்த பாரத்தை அவனுக்கு கொடுத்தார். அவனும் அந்த பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக அவன் இருந்தான். அந்த ஜெப ஆவி நமக்குள்ளே வேண்டும். இந்த கடைசி காலங்களில் நம்ம ஜெபிக்கணும். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, ஒரு நல்ல ஒரு தலைவரை நாம் தான் செலக்ட் பண்ண வேண்டும். ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன் நமக்கு வேண்டும். ஜனங்களை நேசிக்கூடிய மனுஷன் நமக்கு வேண்டும். ஒரு இந்த 10 ஆண்டுகளில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இந்த 10 ஆண்டுகளில் அநேக ஆலைகள் இடிக்கப்பட்டது. இந்த 10 வருஷத்தில் அநேக ஊழியர்கள் இறந்து போனார், சபை ஜனம் இறந்து போனார். அருமையான தேவ ஜனமே, நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு உண்மையுள்ள மனுஷன் எப்படி இருப்பானா, அவன் ஜெபிக்கிறனா இருப்பான், அவன் வேதம் படிக்கிற மனுஷனாக இருப்பான், எல்லாரும் நேசிக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பான், எல்லா மதத்தினர் நேசிக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பான், எல்லா ஜனங்களும் நேசிக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பான். அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை அப்படி உண்மையாக நம்ம இருக்கும்போது தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். அல்லேலூயா. சில நேரங்களில் எங்களுடைய ஊர்லையும் சரி, எங்கள் சொந்தக்கார மத்தியில் கூட எனக்கு நிறைய திட்டு தான் விடும். ஆமாம், சின்ன பாஸ் எப்போ பார்த்தாலும் உண்மையாக சொல்கிறார், ஆனால் இப்படி தான் வாழ்ந்துருக்கிறாரு. அவர் கூட இருக்கிறவங்களாம் எப்படியே எல்லாம் வாழ்ந்துருக்கிறாங்க, சர்ச்சு கட்டிட்டாங்க, அவர் கூடலாம் வீடெலாம் கட்டிட்டாங்க, அவர் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற அப்படி சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்காக சோர்ந்து போகிறது கிடையாது. அதுக்காக என்ன பண்ணானே, சோர்ந்து போகிறது கிடையாது. அப்போது நல்லா கவனிங்க, அந்த நம்ம உண்மையாக இருக்கும்போது சில நேரங்களில் லேட்டாக தான் ஆகும். ஆனால் நாம் தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற முடியும். அல்லேலூயா. ஆமாம், அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மற்றவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் நம்ம போய் நம்ம சம்பாதிக்கிறதோ, குறுக்கு வழியில் போய் சில நம்ம ஆலோசனை பெற்று சம்பாதிக்கும் போது அது நிலையாக இருக்காது. ஆனால் உண்மையாக இருந்து ஆண்ட சமூக கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கும்போது, உண்மையாக இருக்கும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, நம்ம இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை நம்ம பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பின்பற்ற வேண்டும். உண்மையாக நம்ம இருக்கும். எவ்வளோ பாடு, எவ்வளோ உபத்திரம் வந்தாலும். அதுதான் 1 கொரிந்தியர் 10:13 படிக்குமா? 1 கொரிந்தியர் 10:13 ஒருத்தரை வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 10:13 தேவன் படிங்க. 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் நேரிடவில்லை. நல்லா கவனிங்க, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அது சோதனையோடு கூட அதை தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவாருங்க. நீ தப்பு பண்ணிடாத, நீ பொய் சொல்ல, திருடாத. அவர் சொல்றாரு, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி இருக்கிறார்? அவரு தேவன் உண்மையில இருக்கிறாருப்பா. உங்களுக்கு திராணிக்கு மேலே அவர் சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படும் போக்கை உனக்கு உண்டாக்குவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் எப்பேற்பட்டராம்? தேவன் உண்மையுள்ள இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படும் அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாகவும் அர்த்தம் சொல்றாரு. சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படிய போக்கை உனக்கு உண்டாக்குவார். எப்போ தெரியுமா? நம்ம அவர் எப்படி உண்மையுள்ளதாக இருந்தாரோ அதே போல் நம்ம உண்மையாக இருக்கும்போது நமக்கு அந்த வழியை காட்டுவார். அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை நம்ம உண்மையாக இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற முடியும். அந்த தேவன் தான் இந்த நாள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்கள் மூடும் ஜெபிக்க முடியும். எல்லாரும் கண்கள் மூடும். எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனே, ஆண்டவரே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவான் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தகப்பனே, ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஆண்டவரே அப்பா இந்த புதிய மாதம் வரையிலும் எங்களை அன்பு தகப்பனே, நம்முடைய தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரராஜா, யாரால் இன்னும் தகப்பனே பண கஷ்டம், வறுமை கஷ்டத்தில் யாரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சமாதானம் இல்லாமல் யார் இருக்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஒவ்வொருக்காக அந்த நேரத்தில் வேண்டுகொள்ளும் தகப்பனே, ஒரு விஷம் மனம் இறங்குங்கிறாய் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சமாதான கட்டடங்கிறாய்
அவன் கடன்லாம் அடைக்க நீங்கள் உதவி செய்யுங்கிறாங்க. வேலையில்லா பிள்ளைகள் வேலையை கொடுங்கிறாங்க. திருமணம் நடக்காத பிள்ளைங்க திருமணத்தை நடத்தி கொடுங்க. குழந்தை இல்லாத பிள்ளைகள் குழந்தை பார்த்து நீங்கள் கட்டடுங்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ சோதனை எவ்வளோ பாடல் வந்தாலும் அப்பா அந்த சோதனை சகித்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ நீர் எப்படி உண்மையுள்ள இருந்தோ அதே போல் உண்மையாக இருந்து அந்த ஆசீர்வாதம் பெற நீங்கள் கிருபை செய்யுங்கிறாங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதம் இங்கே ரத்த கொட்டில் முடியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளுங்க. ஜீவன் நல்ல பிதாவே.